ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் இந்த வாரத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அவரும் 8ல் இருக்கார். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம்னு அர்த்தம். எதில் பிரச்சனை, எதில் போராட்டம். ஃபஸ்ட்டு நீங்கள் வேலையில் இருக்கீங்கன்னா அடக்கி வாசிங்க. வேலைன்னா நீங்கள் ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கலாம், கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், அல்லது நல்லது ஒரு ரெப்யூட்டட் கன்சல்ட்டில் ஒர்க் பண்ணலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை மாறணும் அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. பொறுமை. வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அடக்கி வாசிங்க. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் எஃபர்ட் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, அல்லது வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருப்பதற்கான சுச்சுவேஷனும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்கணுமோ கொடுத்தே ஆகணும். எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சபார்டினேட் எல்லாருமே நமக்கு சதி பண்ணுற மாதிரி இந்த வாரம் செயல்படுவாங்க. அதனால் கிரகங்கள் ஃபேவரபுளாக இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. நல்லா அடக்கி வாசிங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டிங்கன்னா அடுத்து வேலை கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. நல்லா கிடைச்ச வேலையை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா நல்ல பெனிஃபிட் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நல்லா பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது இருக்கான்னா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இது பங்குனி மாதமாக இருந்தால் கூட சில பேருக்கு நார்த் இந்தியாவிலலாம் சில பேர் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க. திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் இந்த வாரம் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கீங்களோ கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு, இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சிக்குரிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இந்த வாரத்தில் கான்ட்ரவர்சியான பலன் நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம். எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி நெருங்கிய உறவு